போலீஸ் ஸ்டேஷன் போற பாமர மக்களும் பயன்பெறும் வகையில தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தலா 2 வழக்கறிஞர்களை தமிழக வெற்றி கழக சார்பா நம்ம தளபதி நியமிக்க போறாராம். ஸோ இது மூலியமா போலீஸ் ஸ்டேஷன் போற மக்கள் பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்ரெடி தமிழக வெற்றி கழக சார்பா சட்ட ஆலோசனை மையம் செயல்பட்டு வருதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இப்படி வந்திருக்கிற நியூஸ் ரொம்பவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா சட்ட பாதுகாப்பு இல்லாம பண வசதி இல்லாத விளிம்பு நிலை மக்களும் இது மூலியமா மிகப்பெரிய பலன் பெறலாம். தென் இது பார்த்தோன்னா முழு நீள தகவல் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நம்ம தளபதி ஒரு பக்கம் ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அரசியல் சார்ந்த பணிகளை கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. பட் எப்படி இருந்தாலும் தளபதி 69க்கு அப்புறம் தான் ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்குவாரு. ஸோ அது வரைக்கும் இது மாதிரி சின்ன சின்ன அப்டேட்டுகள்ல பூந்து விளையாடுவார் நம்ம தளபதி. அண்ட் இது மாதிரி நலத்திட்ட தகவல்கள் மக்களுக்கு நேரடியாக சென்றடைகிற மாதிரி நம்ம தளபதி ஒரு டிவி சேனலை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா அரசியல் கட்சிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு டிவி சேனல் இருக்கு. ஸோ அதுல முக்கியமா அவங்களுடைய நியூஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அது மாதிரி நம்ம தளபதியோட நியூஸ் வர மாதிரி நம்ம தளபதிக்குன்னு ஒரு சேனல் இருந்தால் நல்லா இருக்கும். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி என்ன பண்ண போறாருன்னு. தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.